ஹலோ உறவுகளே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் பணியாரம் என்ன பணியாரம் அப்படின்னிங்கன்னா கார பணியாரம், சரிங்களா? இது வந்துட்டு வெள்ளை பணியாரம். இதுக்கு என்ன சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன், சரிங்களா? அந்த கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன் அந்த பணியாரத்தில். அதுக்கு வந்து கார சட்னி. இந்த ஒயிட்டு பணியாரத்துக்கு வந்துட்டு சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து சர்க்கரை பாகு, கருப்பட்டி, வெல்லம் ரெண்டையும் கலந்து பாவாக காய்ச்சியது. உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு இது ஆரோக்கியமும் கூட. இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இட்லி தோசையுமா சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது. அதே மாதிரி கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, சீரகம், கடுகு இதெல்லாம் ஒன்றா போட்டு தாளித்து அதுக்கப்புறம் அதை மாவில் ஆட் பண்ணி அதை நம்ம வந்து இட்லி ஊற்றுறோம்ல, இட்லி தோசை அந்த மாவில் தான் இது செஞ்சது. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நெய் விட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருந்தேன். இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் நண்பர்களே. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.